உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த விபத்தை அடுத்து தன்னை திட்டமிட்டு கொள்ள சதி நடப்பதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணிவிட்டார். தர்மி ஆதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர் சொன்னது அத்தனையும் பொய் என்பது உறுதியாகி உள்ளது. இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் மத கலவரத்தை உருவாக்கும் வகையில் அவர் பேசியிருந்ததும் கடைசியில் பார்த்தால் அவர் சொன்னது எதுவுமே உண்மையில் நடக்கவில்லை என்பதும் சிசிடிவி காட்சிகள் மூலம் அம்பலமாகி உள்ளது. சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற பின் உளுந்தூர்பேட்டை அருகே தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக கூறியிருந்தார். இது தொடர்பாக பேசுகையில் வேண்டுமென்றே ஒரு மதத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். அதில் பேரிகார்டை உடைத்து கொண்டு வந்தனர். விபத்துக்கு பிறகு நிறுத்தாமல் சென்று விட்டனர். இதில் நான் மயக்கமடைந்து விட்டேன் என்றும், ஆனால் என் கார் டிரைவர் தொப்பி அணிந்து தாடி வைத்த ஒரு நபர் காரில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டி வந்து மோதியதாக தெரிவித்தார். மதுரையிலிருந்து காலையில் 5:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரிகார்டு வச்சுருக்காங்க. அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி எடுத்துன்னு நில குழஞ்சி போயிட்டோம். நான் அப்படி மயக்கமாக இருந்தேன். அப்புறம் இதுதான் எங்கள் தொப்பி தாடி. மேலும் ஆண்டவன் சிவபெருமானிடம் இது குறித்து புகார் தெரிவித்து விட்டேன். இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கே சலுகைகள் அதிகம், என் புகாரை எடுக்க மாட்டார்கள் என மதுரை ஆதீனம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் சொல்ல வர மாட்டேன். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியது. அதில் பார்த்தால் பேரிகார்டை உடைத்து கொண்டு வந்தனர் என்று கூறியது பொய். அப்படி ஒன்று அங்கு நடக்கவே இல்லை. விபத்துக்கு பிறகு நிறுத்தாமல் சென்று விட்டனர். இதில் நான் மயக்கமடைந்து விட்டேன் என்று கூறியதும் பொய். விபத்தில் சிக்கிய 2 காரும் அங்கேயே நிற்கிறது. இப்படி மத ரீதியாக இதை மடைமாற்றிவிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் தரவில்லை. இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கே சலுகைகள் அதிகம் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் சட்டப்படி பொய்யான தகவல் பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.